வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குள்ள மார்க்கெட் தான். இன்றைக்குள்ள மார்க்கெட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தது, சரியா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் நிறையா நாலேஜ் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். நேற்று கூட இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்திருந்தது, அதையும் நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? அதை எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா, இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன், சரிங்களா? நம்ம எப்போவும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ட்ரேட் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அதற்கு ஃபஸ்ட்டு அதுக்குள்ள ஆப்போசிட், சரியா? நம்ம எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இப்போ சிஇ பை பண்ணுறா இருந்தாலும் சரி, பிஇ பை பண்ணுறா இருந்தாலும் சரி, நம்ம அந்த சார்ட்டை மட்டுமே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐபிஎல் மேட்சே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டீம் பேட்டிங் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டீம் என்ன செய்யணும், பவுலிங் போட்டு தான் ஆகணும், சரியா? அதே மாதிரி தான் இங்கே மார்க்கெட்லேயும் ஒரு டீம் மேலே போகணும் அப்படின்னா இன்னொரு டீம் என்ன ஆகணும், கீழே போய் தான் ஆகணும், சரியா? அந்த இதில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதில், ஓகே? ஏன் அப்படின்னா இதில் யார் பலம் படுறாங்க, ஓகே, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ஓகே? எஸ்டர்டேயும் இதே மாதிரி தான் ஒரு சினாரியோ நடந்தது, அதையும் நான் சொல்லியிருந்தேன், அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இது 100 பிலோ வந்தது அப்படின்னா ஆப்போசிட்டில் உள்ளது என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு ஒரு ஸ்பைக் கொடுக்கும், சரியா? அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுக்குள்ளே லாஜிக்லாம் நிறைய இருக்குது, அதை நான் போக போக நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன், ஓகே? சரி, இப்போ நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது ஆப்போசிட்டில் உள்ளவங்க. அதாவது நம்ம ஒரு டைரெக்ஷனில் போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ மார்க்கெட் மேலே போக போகுது, நான் கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற புட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னா, அது வீக்கானால் மட்டும்தான் நம்ம நினச்ச டைரெக்ஷனில் என்னாகும், நம்மளோட ஆப்ஷன்ஸ் போகும் இல்லையா? அதை நம்ம தெளிவாக கவனிக்கணும், ஓகே? நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி, உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ணணும், அது எப்படி வீக் ஆகுது, அது வீக்கானால் மட்டும்தான் இது என்ன ஆகும், ஆப்போசிட்டில் உள்ளது போகும், ஓகே? அந்த இதை நம்ம மெயினாக பார்க்கணும். யாருமே அதை பார்க்குறது இல்லை. நம்ம எடுக்கிற என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறோமோ அந்த ஷார்ட்டை மட்டும் வச்சுட்டு அதோட இதை மட்டும் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைஞ்சிட்டு அதில் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அது என்ன ஆகும், திடீர்னு மேலே போய்ட்டு ஒரு ஸ்பைக் மட்டும் விட்டுட்டு கீழே வந்துடும், சரியா? அது மாதிரி நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா, சாரி, இங்கே இருக்கு பாருங்க, இந்த இதுவும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதில் இது நான் 5 மினிட் கேண்டில் வைக்கணும், நான் இது வச்சுருக்கேன் 3 மினிட் வச்சுருக்கேன், சரி. இது க்ளோசிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது 110க்கு மேலே க்ளோசிங் வச்சா மட்டும்தான் இது என்ன ஆகும், கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, 110ல் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். ஸோ இது க்ளோசிங் வைக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ரேடை ரிஜெக்ட் பண்ணிடணும், சரியா? ஸோ நம்ம ஆப்போசிட்டில் உள்ளதையும் பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணுறோம், சரியா? நம்ம டேரெக்டாக இது இதாகிடுச்சு, இந்த இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா உடனே அந்த கேண்டிலே போய் என்ட்ரி ஆகிடக்கூடாது, சரியா? நம்ம எப்போவுமே ஆப்போசிட்டில் உள்ளதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதை பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம், ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும், நம்மளோட லாஸஸை அவாய்ட் பண்ணலாம் அதில், ஓகே? இங்கே பாருங்கள், இந்த சினாரியில் நடந்திருக்குன்னு கரெக்டாக இது பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு, கரெக்டாக இதுவும் 100 பிலோ வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், இது ஆப்ஷன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே? சரிங்க.
நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஆப்போசிட்டில் உள்ள எதிரி யார் அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். சரியா? அதையும் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யலாம், ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு கன்ஃபார்மாக என்ட்ரியே கொடுக்கலாம். சரியா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், நம்மளோட எதிரி யார் அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை. ஓகேங்களா? சரிங்க, நம்ம இப்போ இதை பார்த்தோம். நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம அதையும் பற்றி நாளைக்கு பேசலாம். ஓகேவா? இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா இன்னும் வர இருக்குது. ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட இன்ட்ராடே லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம், அந்த இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை ப்ரீவியஸில் இருக்குது, அதை போய் பாருங்கள். நான் எண்டு கால்லையும் கொடுக்குறேன். ஓகேவா?